தெரியாதா இதெல்லாம் ஒரு அப்படி பண்றமா தெரியுமா அதெல்லாம் உனக்கு கேட்டுறானு நீ கேட்டா சொல்லுங்க ஒரு தெளிவா பண்ணணும் இவன் டவுட்ரா எப்படி அவன் கைவாட பாத்தியா எப்படி தப்பு தப்பு அடிக்கிறேன் இவன் டவுட்ரு பொறுமையா பேசலாம் அவங்க அம்மா என்ன வந்தாலும் பெற்றிருப்பாங்களோ போய் வந்தா ஓஹோ துர்ஜமாய் பாத்தீங்களா டபுள் சவுண்ட் வரும் ஆமா அது மாதிரி சப்பு சப்பு சப்புன்றது அவனை பூச்சி தச்சிருவாங்க பூச்சி தச்சிருவாங்கடி ஓடிடுறா மித்ரா 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 ஓடிடுங்க
அவன் மேல கீழே பாத்துக்கிறான் அப்ப நான் யார்? உனக்கு காய்கிற பூக்கல எனக்கு தெரியாது. ஒரு பால் பால் ஆடி நேரம் பாட்டு என்ன நடக்குது? அமரக்கூடிய மாதா பிதா குரு சபைக்கு இந்த சிறியவன் ஒரு கோடி ஒரு டெய்லா குத்து ஓட்டுறான் மக்கள் சொல்ற கல்வி ஒரு வாரத்துல கூட்டு போய் சூத்திர ஒரு முருங்கி சொல்லி போதும் காய்ச்ச கூட கீழே மருந்து வரையாம இருக்கும் அதை நீங்க வச்சா சத்தியமா ஒரே காக்கா குருவி வர வரப்பையா சோழகாட்டு பொம்மையாடா அதுதானே அதானே ஒண்ணு புரியல அப்படியே ஒரு கோட்டை வாங்கி கொடுப்பான் உனக்கு புட்டிட்டு வாங்கி கொடுப்பா நீ புட்டிட்டு தான் வாங்கி கொடுப்பா உங்க வீட்லயே போடுவானா மூயிட்லி அந்த மூயிட்ல எப்படியா தம்பி மூயிட்ல அப்படியே சாப்பிடுறியா புடிக்கிறது மூயிட்லி கொடுப்பா அதை நீ எப்படி சாப்பிடுவ நீ புட்டி இட்லி போட்ட நானே எப்படி நீ எப்படிடா சாப்பிடுவ புட்டி தான் சாப்பிடுவ அதான் சொல்றேன் மாப்பறவையா புட்டி இட்லி போட மூசா கொடுத்தா புட்டி தான் சாப்பிடுவாங்க புட்டி இட்லி சொல்றாங்க ஆனா அப்படியே கிராமத்திலே சிலபா பிரபு சங்கீதா லட்சணா வேலை இருந்தா பாலசிக்காக 500 ரூபாய் கிட்டாம அதாவது சாமி இந்த லட்சணா வேலை பாலசிக்காக 500 சிலம்பர் சீதா அவர்கள் பாலசிக்காக 500 ரூபாய் கிட்டாம காம்பட்டு கலிய பெருமாள் பாலசிக்காக அகரம் ஜெய் 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 பாலசிக்காக 100 ரூபாய் பாத்ரூம்ல போய் நோயிடாங்க மயிலடா புள்ளினா தொந்துச்சு ஐ கீழ புட்டி மணி சேரனது ஜடபாகரம் பேர் கண்டிங்கமா பேர் கம்மியா என்ன அவர் தெரிய கூட ஊட்டு தடை ஏஞ்சி வரேன்னு இருப்பாரு ஏய் தச்சகவர்மன் ஆமாங்க தச்சகவர்மன் ஆமாங்க அதரே தந்தரே ரூபம்
மோதி அப்படியே மந்திரி பிரதானிகளும் நான் வரும்பொழுது மந்திரி பிரதாபையும் மந்திரி பிரதாபியும் ரம்பை மேனகை சுலோசனை இப்ப சொல்லக்கூடிய நாட்டிய மாதர்கள் சும்மா தாம் 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 நடிகை மாதிரி ஆடுறாங்க ஏண்டா நாட்டிய மாதிரி வந்து தாம் தாம் ஆடுவாங்க நடிகை மாதிரி ஏய் ஒரே ஏத்தி வளத்துல அவர்ல சொன்னாரா நடிகை மாதிரில தாம் தாம் ரம்பை ஊர்வசி சுலோசனை சொல்லக்கூடிய நான் நடிகர் மாதிரிலாம் தாம் 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 ஆடுவாங்க அதுல கேமச்சு உன்னை கிட்ட தொப்புள் கே போறேன் ஓ கத்தியாதா எப்படி இது மட்டும் தான் விளக்கம் ஆமாங்க மற்ற விளக்கம் ஒண்ணு எனக்கு புரியலங்க சொல்றேன் போ நான் வருகின்ற போது கரியர் சொல்லக்கூடிய யானை படைகளும் சொல்லக்கூடிய குதிரை படைகளும் சும்மா படைகளும் சலாம் அலைக்கும் சும்மா அணி 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 அணியா உடை சூழ்ந்து வர வேண்டும் அப்பேற்பட்ட ஆள் நான் யானை படை குதிரை படை காலாட் படை தேர் படை சரக்கு படை சரக்கு படை கக்கூஸ் படமா வந்துறாங்க வந்து யானை யானை படை தேர் படை வந்தன தூக்க பண்ணாங்க மாலை நிறைய விடுற மகாராஜா அவங்க கண்டிப்பா நடிப்பாங்க ஆமா அப்ப அச்சவனா கண்ணாடி இல்ல கண்ணாடி என்ன சொல்றா அவர் அடிக்க மாட்டாரு அவர் எடிப்படி ஏக மாட்டாரு அப்படி கிடையாது இல்லைங்க அப்படியா அவங்க இது வர நீங்க டேய் அவர் நான் வேணா சொல்ல அவர் வேணா சொல்ல வரும்போதே போன் மீன் அடிக்காத இருந்தா தான் வருவோம் நானு ஓ அப்படி இல்லடா ஆட்டம் பார்க்க வரலாம் 100 ரூபாய் பாத்திரம் அடிக்காத அது வேற சொல்லுங்க ஒரு அவர் ஆசா கூப்பிடாரு எங்க அம்மாடி அடிப்பாரு அதனால ஒரு நீங்க அடிங்களா எங்களா வேற ஊர்ல டெய்லி அம்மாடி என்ன ஏன்டா தாக்குறீங்க அப்படிங்க அம்மாடி அடிக்கிறதா ஆமா ஏன் ஒரே ஒரு வச்சு நீங்க பண்ணி புடிங்க இல்ல அவர் பண்ணி புடிங்க ஏஜ் வேண்டாம் ஏஜ் வேண்டாம் நீ அடிச்சுப்பா நான் ஓர நிக்கிறேன் நான் சிரிச்சா அவர் ஓர நிக்கிறாரா சரி நில்லுங்க அவன நீங்க தான் சொன்னீங்க ஓரமா நிக்க அடிச்சறன்னா மகாராஜா நான் ஆம்பளை மாதிரி பேசுறீங்க ஏய் அப்படி தாம் தாம் என்று உட சூழ்ந்து வர வேண்டும் அப்படி போறோம் தம்பி எனக்கு மொத்தம் திருமணம் முடிந்து என் மனைவி பேரும் என்னடா அவர் குடுத்துனே இருங்க என்ன இருக்குதா பாம்புக்குதா அப்புறம் என்ன ஒண்ணு இல்ல திருமணம் செய்து என் மனைவி பேரும் வர்ணகாவதி ஆமா நான் கூட ஒரு பத்திரிகை வரத்தன் கிளம்பி ஒரு பத்திரிகையில அதுதான் கல்யாணம் முடிஞ்சு போச்சு ஃபர்ஸ்ட் அடியா ஒரு பத்திரிகை வச்சாங்க அதுக்கு சொல்லல அதுக்கு முன்ன பண்ணி நின்னு கோயில போந்துச்சு அதுக்கு சொல்லல கோயில போந்துச்சு என்னடா போய் என்னடா மம்மா நீ அம்மா பேசுறியே ஒரு மாசம் முன்ன உங்க அப்பா சித்தர பத்திரிக்கை வச்சா அப்பா சாவுக்கு பத்திரிக்கை வச்சா அது வேற இது வேற காரியத்தை வைக்கிறான்டா ராஜா இது வந்து ஒரு பத்திரிகை வச்சா பூரா பேருக்கு அதை பண்ணிக்கணுங்க போன் பண்ணி பேசிக்கணுங்க இது யாரும் பண்ணலையே சரி விடுங்க சரி விடு அப்படி போதும் திருமணம் செய்து தம்பி 50 பெண்ணை பெற்றிருந்தான் மொத்தம் எத்தனையா 50 எத்தனை சொல்றா 50 பொண்ணு அது மாரே சொன்னாயே உன் கோயில வேலையா
ரெண்டு பொண்ணு பொட்ட பொண்ணு பேத்துட்டு நம்பர் அவஸ்தைக்கு இன்னைக்கு போயிருக்கு வேவாத வெயில்ல வெயில சிமெண்ட் வேலை செஞ்சு காலம் ரோல் பட்டு வந்தான் இன்னைக்கு லைட் பர்வே கேட்டு மருமே கேட்டு வந்து வாங்குறோம் அங்கேயும் வேலை செஞ்சு ஒண்ணும் கிடைக்கல கிடைக்க மாட்டேங்குது இங்கேயும் வேலை செய்யறான் வேலை செஞ்சு இவ்வளவு வேலை செஞ்சோம் ஒரு 5 பொண்ணுங்க தெரியும் முல்ல ரெண்டு பொட்ட பொண்ணுங்களுக்கு என்ன 50 பொண்ணுக்கு என்ன பண்ணி இந்த வச்சிருக்க 50 பொண்ணுக்கு என்னடா பண்ணி கேளு என்னன்னு சொல்லி பண்ணி வச்சிருக்க கல்யாணம் பண்ணிட்டா யாருக்கா கேளு அப்புறமா கேளு சொல்றேன் தம்பி 50 பெண்ணையும் திருமணம் செய்து கொடுத்துட்டேன். நீ என்ன ரெண்டு பொண்ணு பேருக்கு கல்யாணம் பண்ண முடியாம கல்யாணம் பண்ணிட்டா அதுக்கு நகைச்சாக்காம முடியாத கிடக்குற நீங்க எனக்கு ஒரு பொண்ணு ஒரு லட்சம் இருக்குதா முன்ன மாதிரிதான் அந்த அவரு ஆட்டாட போறான் ஊரா நீ இந்த ஆட்டாட போற அவன் சேர்த்து அவன் வேற சேர்த்து இன்னொரு வேலை செய்யற நீ ஆமா சேர்த்து என்ன பண்றது நான் அங்க 1000 இங்க 1000 2000 தான் வாங்குறேன் அவன் ஒரு நேரம் 2500 வாங்குறான் அப்ப யார் தெரியுங்க அப்ப ஒரு 50 100 கூட பார்க்கலாம் தப்பு இல்ல ஒரு ராத்திரி 2500 எங்க அப்பா அம்மா யாருன்னா இந்த ஆட்டம் பார்க்கணும் எங்க கணக்கு கேட்கணும் வேற ஒரு கட்டா விட்டுங்க தப்பா 2500 சரக்கு ஒரு 200 தண்ணி ஒரு 200 இப்ப 2900 ரூபாய் சம்பளம் 3000 ரூபாய் சம்பளம் அம்மா அப்பா யாரும் தெரியாது அம்மா இல்லையா அவன் வீட்டுல தெரிஞ்சா போதும் ஓ அது மாதிரியா தம்பி 50 பெண்ணையும் திருமணம் செய்து கொடுத்துட்டேன். யாரா இருக்கு அது கேப்பீங்கன்னு தெரியும்டா அதை யோசிச்சு தம்பி சந்திரனுக்கு 27 காசிவருக்கு 13 புலஸ்து வரிசைக்கு 9 பெண்ணு மொத்தம் எத்தனை ஆச்சு 49 ஏன்னா அவன் ஒரு பாண்டி ஒருத்தர் பெரிய விஷயமா இருக்குது அவன் நல்லவனா கெட்டவனா ஊரா வீடா போய் தெரு சரி தாக்குது அது மாதிரி ஒருத்தரே எப்படி வருது ஒரு பொண்ணை கட்டி கொடுத்து 7 செருப்பு தேயுது 7 செருப்பா மிச்சமா தெரியுது அப்ப திருமணம் செய்து கொடுத்தேன். 50வது பெண் அபித குஜாம்பா அன்னபூரணி உமா மகேஸ்வரி யாருக்கு திருமணம் செய்து கொடுத்தேன் கைலாய கோவிலா வீட்டுக்கு கூடிய படியளக்கு பெருமாள் பரம கடவுளுக்கு திருமணம் செய்து கொடுத்தேன். மருமகனுக்கு அவன் சின்ன மருமகனா அவர்தான் சின்ன மாதிரி பரவ கடவுளுக்கே மாமனார் அவரு இவரா ஓய் அப்பா ஐயா அப்ப திருநாமலே ஒண்ணு பாதி வந்துக்குதா முழுசாவே எண்ணித்தல அப்புறம் வேற ஏய் அப்பா பரம கடவுளுக்கு திருமணம் செய்து கொடுத்தேன். பரம கடவுளுக்கு நான் மாமனார்னா அப்ப என்ன எவனா ஒரு ஆட்டி பார்க்க முடியுமா? உண்டு யாரும் உண்டு யாரும் ஆட முடியாது நீ எதை ஆட்டிக்கணும் நீதான் சொன்னியா என்ன ஆட்டி பார்க்கணும் எந்த நான் கேட்டேன் சிலாத்திர முடியலாப்பா சாமிடே என்னன்னு கேட்டேன். சிலாத்திர முடிய வந்தாரா அது சொன்னது மாமனா ஏன்னா 5 பேசிக்கிறேன் அப்படி தம்பி உமா மகேஸ்வரி திருமணம் செய்து கொடுத்தேன். தம்பி நெடுநாளாய் போச்சு. மகள வந்து ஆசை மகள் அன்னபூரணி அமித குஜாம்பாள் தாட்சாயினியை திருமணம் செய்து நீண்ட நாளாகி விட்டுதான் கண்ணுக்கு கண்ணா வளர்த்தாரம்பா தம்பி திருமணம் செய்தது என்னமோ நேத்துதான். ஆனா பிரிஞ்சு சில நாள் ஆனாலும் எனக்கு பல நாள் ஆன மாதிரி இருக்குது. ஓஹோ பல நாளாகி விட்ட மாதிரி அது காரணம் என்ன? அது அவ்வளவு ஆசையாவும் பாசமாவும் வளர்த்தேன். அந்த பொண்ணு ஒரே ஒரு புள்ளியா ஏன்னு கேளு 49 பெண் ஒரு பக்கம் போகட்டும் ஒரு கண்ணாகும் இது கடைசி பெண்ணாச்சு அப்படின்னு அது ஆசையா வளர்த்தேன். இப்ப எனக்கு எப்படி இருக்கு சொல்றேன் போடா.
எப்படி வந்தீங்க? அந்த பெண் என் வீட்டுல இருந்தா ஒரு வீடு கட்டினா ஆஹா. அதுல ஒரு மாடம் இருக்கும். ஆமாங்க. அந்த மாடம் சும்மா இருந்தா அழகா இருக்குமா? இருக்காதுங்க. அதுல ஒரு தீப விளக்கு விளக்கு. சின்ன விளக்கு விளக்கு. ஏத்தி வச்சா எவ்வளவு அழகா இருக்குமோ அத்தன்மை போல் அவ எங்க வீட்டுல இருக்க வரைக்கும் என் வீடே அழகா இருந்தது. அழகா இருக்குது. ஆமா